ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம க்ரீன் மசாலா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் அரை கேஜி சிக்கனு, போன் உள்ள சிக்கன் தான், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் சில்லி பவுடரெல்லாம் எதுவுமே கிடையாது. கரம் மசாலா, தனியா பவுடர் எதுவுமே இல்லை, வெறும் அரைச்சிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 2 இலை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 துண்டு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு எல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6-7 பச்சை மிளகாய் இதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 4 துண்டு இஞ்சி பூண்டு நிறைய போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒன்றே ஒன்று, ஒரு முழுசாக ஒரு பெரிய பூண்டு, ஒரு பூண்டு. இப்போது ஒரு 2 புடி கலக்க அளவுக்கு வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி. இதுவும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு புடி அளவுக்கு, நல்ல க்ரீன் மசாலான்றதுனால கொத்தமல்லி புதினா நிறைய போட்டுக்கோங்க. நான் பாருங்கள், ஒரு புடி கொத்தமல்லி, 2 புடி அளவுக்கு புதினா எல்லாம் சேர்த்து இப்போ நல்ல நைஸ் பேஸ்ட் அரைச்சிடலாம். பாருங்கள், நல்ல நைஸ் பேஸ்ட் அரைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கணும். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க தாளிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் காஞ்சிச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க எண்ணெய். ஜாஸ்தி ஊற்றினாலும் சிக்கனுக்கு எப்போவுமே கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சூப்பராக. அதனால எண்ணெய் காஞ்ச உடனே இப்போது கருவேப்பிலை, வெங்காயம் அவ்வளோதான் சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இதை. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு விடுங்க. சிக்கன்லேயே தண்ணி விடும், நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்புறம் லாஸ்ட்டில் வேணும்னா உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அப்புறம் ஊற்றலாம். தேவையான சால்ட் சேர்த்துருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மூடி வச்சுருந்தேன். இப்போ அந்த மூடி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சா போதும். அதுலேயே தண்ணி சுண்டி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் எவ்வளோ திக்காக வேணுமோ. சப்பாத்திக்குனா திக்காக பண்ணிக்கோங்க, ரைஸ்க்குனா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் க்ரீன் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. நான் ரைஸ்க்குன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். சப்பாத்திக்குனா நீங்கள் கெட்டியாக பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.